தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளுக்கான அடிப்படை தமிழ். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம உயிர் எழுத்துக்களை தெரிஞ்சுக்க போறோம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. ஆயுத எழுத்து 1. நீங்களும் சொல்லுங்க. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. ஆயுத எழுத்து 1. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப உயிர் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆ ஆ அம்மா. அம்மா. ஆ ஆ அணில். அணில். ஆ ஆ அன்னம். அன்னம். ஆ அம்மா. அணில். அன்னம். ஆ ஆ ஆடு. ஆடு. ஆ ஆ ஆந்தை. ஆந்தை. ஆ ஆ ஆமை. ஆமை. ஆ ஆடு. ஆந்தை. ஆமை. இ இ இலை. இலை. இ இ இனிப்பு. இனிப்பு. இ இ இறகு. இறகு. இ இலை. இனிப்பு. இறகு. ஈ ஈ ஈசல். ஈசல். ஈ ஈ ஈச்சமரம். ஈச்சமரம். ஈ ஈ ஈ ஈ ஈ ஈசல். ஈச்சமரம். ஈ ஊ உ உரல். உரல். ஊ உ உலகம். உலகம். ஊ உ உளி. உளி. உ உரல். உலகம். உளி. ஊ ஊ ஊஞ்சல். ஊஞ்சல். ஊ ஊ ஊசி. ஊசி. ஊ ஊ ஊதல். ஊதல். ஊ ஊஞ்சல்.
ஊசி ஊதல் ஏ ஏ எலி எலி ஏ ஏ எருது எருது ஏ ஏ எறும்பு எறும்பு ஏ எலி எருது எறும்பு ஏ ஏ ஏனி ஏனி ஏ ஏ ஏலக்காய் ஏலக்காய் ஏ ஏ ஏர் ஏர் ஏ ஏனி ஏலக்காய் ஏர் ஐ ஐ ஐந்து ஐந்து ஐ ஐ ஐவிரல் ஐவிரல் ஐ ஐ ஐவர் ஐவர் ஐ ஐந்து ஐவிரல் ஐவர் ஓ ஓ ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி ஓ ஓ ஒட்டகம் ஒட்டகம் ஓ ஓ ஒலிபெருக்கி ஒலிபெருக்கி ஓ ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகம் ஒலிபெருக்கி ஓ ஓ ஓநாய் ஓநாய் ஓ ஓ ஓடம் ஓடம் ஓ ஓ ஓலை ஓலை ஓ ஓநாய் ஓடம் ஓலை ஔ ஔ ஔவையார் ஔவையார் ஔ ஔ ஔடதம் ஔடதம் ஔ ஔவையார் ஔடதம் அக் அக் எக்குவால் எக்குவால் உயிரெழுத்துக்கள் ஆ அம்மா அணில் அன்னம் ஆ ஆடு ஆந்தை ஆமை இ இலை இனிப்பு இறகு ஈ ஈசல் ஈச்சமரம் ஈ உ உரல் உலகம் உளி
ஊஞ்சல் ஊசி ஊதல் எலி எருது எறும்பு ஏணி ஏலக்காய் ஏர் ஐந்து ஐவிரல் ஐவர் ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகம் ஒலிபெருக்கி ஓநாய் ஓடம் ஓலை ஔவையார் ஔடதம் அக் அக் எக்கு வால் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம மெய் எழுத்துக்களை தெரிஞ்சுக்க போறோம். மெய் எழுத்துக்களான இக், இங், இச் எழுத்துக்கள் மற்றும் அதை கொண்ட வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இக் இக் இங் இங் இச் இச் இஞ்ச் இஞ்சு இட் இட் இன் இன் இத் இத் இந்த் இந்த் இப் இப் இம் இம் இ ஈ இர் இர் இல் இல் இவ் இவ் இல் 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 இர் இர் இன் இன். இப்ப நம்ம வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இக் சக்கரம் இக் சக்கரம் இங் குரங்கு இங் குரங்கு இச் தச்சர் இச் தச்சர் இஞ்ச் இஞ்சி இஞ்ச் இஞ்சி இட் பட்டம் இட் பட்டம் இன் நண்டு இன் நண்டு இத் வாத்து இத் வாத்து இந்த் பந்து இந்த் பந்து இப் கப்பல் இப் கப்பல் இம் பொம்மை இம் பொம்மை ஈ நாய் ஈ நாய் இர் தண்ணீர் இர் தண்ணீர் இல் சேவல்
இல் சேவல். இவ் செவ்வந்தி. இவ் செவ்வந்தி. இல் யாழ். இல் யாழ். இல் தேள். இல் தேள். இர் நாற்காலி. இர் நாற்காலி. இன் மான். இன் மான். குழந்தைகளா, இப்ப நம்ம மெய் எழுத்துக்கள் மற்றும் அதனுடைய வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிறங்கள். நம்மை சுற்றி நிறைய நிறங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது சிவப்பு நிறம். தக்காளி சிவப்பு நிறம். தக்காளி சிவப்பு நிறம். ரோஜா சிவப்பு நிறம். ரோஜா சிவப்பு நிறம். நீலம். நீலம். வானம் நீல நிறம். வானம் நீல நிறம். கடல் நீல நிறம். கடல் நீல நிறம். மஞ்சள். மஞ்சள். எலுமிச்சை மஞ்சள் நிறம். எலுமிச்சை மஞ்சள் நிறம். பள்ளி பேருந்து மஞ்சள் நிறம். பள்ளி பேருந்து மஞ்சள் நிறம். பச்சை. பச்சை. இலை பச்சை நிறம். இலை பச்சை நிறம். பச்சை கிளி பச்சை நிறம். பச்சை கிளி பச்சை நிறம். செம்மஞ்சள். செம்மஞ்சள். புலி செம்மஞ்சள் நிறம். புலி செம்மஞ்சள் நிறம். ஆரஞ்சு செம்மஞ்சள் நிறம். ஆரஞ்சு செம்மஞ்சள் நிறம். கருப்பு. கருப்பு. காகம் கருப்பு நிறம். காகம் கருப்பு நிறம். எருமை கருப்பு நிறம். எருமை கருப்பு நிறம். வெள்ளை. வெள்ளை. பால் வெள்ளை நிறம். பால் வெள்ளை நிறம். முட்டை வெள்ளை நிறம். முட்டை வெள்ளை நிறம். ஊதா. ஊதா. கத்தரிக்காய் ஊதா நிறம். கத்தரிக்காய் ஊதா நிறம். திராட்சை ஊதா நிறம். திராட்சை ஊதா நிறம். குழந்தைகளா, இப்ப நிறங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல இருந்து உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. வானத்தின் நிறம் என்ன? நீலமா பச்சையா? நீலம். சரியான விடை நீலம். கருப்பு நிறத்துல இருக்கும் பறவையின் பெயர் என்ன? காகம் தானே? சரியான விடை காகம். பாலின் நிறம் வெள்ளை. சரியா தவறா? சரி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. சிவப்பு நிறத்தில் உனக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆப்பிள்,
ஸ்ட்ராபெரி. தீயணைப்பு வண்டிலாம் தெரியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எல்லாமே என்ன நிறத்துல இருக்கு? சிவப்பு நிறத்துல. ரொம்ப அழகா சொன்னீங்க. இலையின் நிறம் என்ன? பச்சை. சரியான விடை. உங்களுக்கு தெரிந்த நிறங்களின் பெயர்களை சொல்லுங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், கருப்பு, ஊதா, செம்மஞ்சள், வெள்ளை. ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இப்ப நிறங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நல்ல வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடிவங்கள். அம்மா அம்மா, ஏன் வடிவங்கள்லாம் கத்துக்கணும்? உதாரணமா இந்த படத்தை பாருங்க. இத உங்களால வரைய முடியுமா? அச்சச்சோ, இதெல்லாம் நான் வரைய முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இத பாருங்க. இத உங்களால வரைய முடியுமா? இது நான் வரைய முடியும். இது போலதான் நம்மள சுற்றி எல்லாமே வடிவங்களை கொண்டுதான் இருக்கு. உதாரணமா உங்களுக்கு பிடிச்ச தோசை, உங்களுக்கு பிடித்த பொம்மை, நீங்க பாக்குற நிலா, இது எல்லாமே வடிவங்களை கொண்டுதான் இருக்கு. சரி, இப்ப நம்ம வடிவங்களை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போற வடிவம் வட்டம். வட்டம். இது என்ன வடிவம்? வட்டம். வட்ட வடிவ வளையல். வட்ட வடிவ வளையல். வட்ட வடிவ தட்டு. வட்ட வடிவ தட்டு. வட்ட வடிவ நிலா. வட்ட வடிவ நிலா. வட்டம். வட்ட வடிவ வளையல். வட்ட வடிவ தட்டு. வட்ட வடிவ நிலா. அடுத்தது சதுரம். சதுரம். சதுர வடிவ ஜன்னல். சதுர வடிவ ஜன்னல். சதுர வடிவ சதுரங்கம். சதுர வடிவ சதுரங்கம். சதுர வடிவ கைக்குட்டை. சதுர வடிவ கைக்குட்டை. சதுரம். சதுர வடிவ ஜன்னல். சதுர வடிவ சதுரங்கம். சதுர வடிவ கைக்குட்டை. முக்கோணம். முக்கோணம். முக்கோண வடிவ சமோசா. முக்கோண வடிவ சமோசா. முக்கோண வடிவ பிறந்த நாள் தொப்பி. முக்கோண வடிவ பிறந்த நாள் தொப்பி. முக்கோண வடிவ தர்பூசணி துண்டு. முக்கோண வடிவ தர்பூசணி துண்டு. முக்கோணம். முக்கோண வடிவ சமோசா.
முக்கோண வடிவ பிறந்த நாள் தொப்பி. முக்கோண வடிவ தர்பூசணி துண்டு. செவ்வகம். செவ்வகம். செவ்வக வடிவ கதவு. செவ்வக வடிவ கதவு. செவ்வக வடிவ கைபேசி. செவ்வக வடிவ கைபேசி. செவ்வக வடிவ புத்தகம். செவ்வக வடிவ புத்தகம். செவ்வகம். செவ்வக வடிவ கதவு. செவ்வக வடிவ கைபேசி. செவ்வக வடிவ புத்தகம். சாய் சதுரம். சாய் சதுரம். சாய் சதுர வடிவ பட்டம். சாய் சதுர வடிவ பட்டம். சாய் சதுர வடிவ இனிப்பு. சாய் சதுர வடிவ இனிப்பு. சாய் சதுர வடிவ கடிகாரம். சாய் சதுர வடிவ கடிகாரம். சாய் சதுரம். சாய் சதுர வடிவ பட்டம். சாய் சதுர வடிவ இனிப்பு. சாய் சதுர வடிவ கடிகாரம். நீள்வட்டம். நீள்வட்டம். நீள்வட்ட வடிவ கால்மிதி. நீள்வட்ட வடிவ கால்மிதி. நீள்வட்ட வடிவ முட்டை. நீள்வட்ட வடிவ முட்டை. நீள்வட்ட வடிவ கண்ணாடி. நீள்வட்ட வடிவ கண்ணாடி. நீள்வட்டம். நீள்வட்ட வடிவ கால்மிதி. நீள்வட்ட வடிவ முட்டை. நீள்வட்ட வடிவ கண்ணாடி. நட்சத்திர வடிவம். நட்சத்திர வடிவம். நட்சத்திர வடிவ நட்சத்திர மீன். நட்சத்திர வடிவ நட்சத்திர மீன். நட்சத்திர வடிவ நட்சத்திர விளக்கு. நட்சத்திர வடிவ நட்சத்திர விளக்கு. நட்சத்திர வடிவ பலூன். நட்சத்திர வடிவ பலூன். நட்சத்திர வடிவம். நட்சத்திர வடிவ நட்சத்திர மீன். நட்சத்திர வடிவ நட்சத்திர விளக்கு. நட்சத்திர வடிவ பலூன். ஐங்கோணம். ஐங்கோணம். ஐங்கோண வடிவ பூ. ஐங்கோண வடிவ பூ. ஐங்கோண வடிவ குருவி வீடு. ஐங்கோண வடிவ குருவி வீடு. ஐங்கோண வடிவ சிலந்தி வலை. ஐங்கோண வடிவ சிலந்தி வலை. ஐங்கோணம்.
குருவி வீடு. ஐங்கோண வடிவ சிலந்தி வலை. இப்ப ஒவ்வொரு வடிவங்களா சொல்லுங்க. வட்டம், வட்டம், சதுரம், சதுரம், முக்கோணம், முக்கோணம், செவ்வகம், செவ்வகம், சாய் சதுரம், சாய் சதுரம், நீள்வட்டம், நீள்வட்டம், நட்சத்திர வடிவம், நட்சத்திர வடிவம், ஐங்கோணம். ஐங்கோணம். இப்போது கேள்வி நேரம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். இந்த படத்துல வட்ட வடிவத்துல உள்ள பொருள் எது? தட்டு. சரியான விடை. இதுல சதுர வடிவம் எது? சதுரங்கம். சரியான விடை. புத்தகம் எந்த வடிவத்துல இருக்கு? வட்டமா, செவ்வகமா? செவ்வகம். சரியான விடை. உங்களுக்கு பிடித்த வடிவம் எது? வட்டம். அழகா சொன்னீங்க. முட்டையின் வடிவம் எது? நீள்வட்டம். அழகா சொன்னீங்க. ஏதாவது ரெண்டு வடிவங்களின் பெயர்களை சொல்லுங்க. வட்டம், சதுரம். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பழங்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். பழங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அது நல்லா சுவையா, ஸ்வீட்டா, டேஸ்டியா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. பழங்கள் சுவையா மட்டும் இருக்காது, அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. அது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். தினமும் நீங்க பழங்களை சாப்பிடணும், சரியா? சரி, வாங்க இப்ப என்னென்ன பழங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாம்பழம், மாம்பழம், வாழைப்பழம், வாழைப்பழம், திராட்சை, திராட்சை, ஆப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, ஆரஞ்சு, அன்னாச்சி, அன்னாச்சி, கொய்யா, கொய்யா, தேங்காய், தேங்காய், பேரிக்காய், பேரிக்காய், பப்பாளி, பப்பாளி, தர்பூசணி, தர்பூசணி, சப்போட்டா, சப்போட்டா, மாதுளை, மாதுளை, சீதாப்பழம்,
சீதாப்பழம். பலாப்பழம். பலாப்பழம். எலுமிச்சை. எலுமிச்சை. இலந்தை பழம். இலந்தை பழம். நெல்லிக்காய். நெல்லிக்காய். அத்திப்பழம். அத்திப்பழம். வெண்ணெய் பழம். வெண்ணெய் பழம். ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி. குழந்தைகளா, இப்ப நீங்க பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. இதுல சிவப்பு நிறம் கொண்ட பழம் எது? ஆப்பிள். சரியான விடை ஆப்பிள். இதில் எந்த பழத்துல நிறைய விதைகள் இருக்கு? மாதுளை. சரியான விடை மாதுளை. இதுல எந்த பழம் கோடை காலத்துல உடலுக்கு குளிர்ச்சியை தரும்? தர்பூசணி. சரியான விடை தர்பூசணி. இதுல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பழம் எது? கொய்யா. சரியான விடை கொய்யா. உங்களுக்கு தெரியுமா நம் நாட்டின் தேசிய பழம்? தெரியும், மாம்பழம். சரியா சொன்னீங்க. மாம்பழம் தான் நம் நாட்டின் தேசிய பழம். சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம காய்கறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். காய்கள் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த காய் என்ன? கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. காய்கறிகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. அது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். அதனால நீங்க தினமும் காய்கறிகளை சாப்பிடணும். சரியா? சரி. குழந்தைகளா, உங்களுக்கு தெரியுமா நம் நாட்டின் தேசிய காய் என்ன அப்படின்னு? இந்த வீடியோல கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப காய்கறிகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெங்காயம். வெங்காயம். தக்காளி. தக்காளி. அவரைக்காய். அவரைக்காய். முருங்கைக்காய். முருங்கைக்காய். கத்தரிக்காய். கத்தரிக்காய். முள்ளங்கி. முள்ளங்கி. வெண்டைக்காய். வெண்டைக்காய். பீர்க்கங்காய். பீர்க்கங்காய். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. பாகற்காய். பாகற்காய். முட்டைகோசு. முட்டைகோசு. கேரட். கேரட்.
மிளகாய். பச்சை மிளகாய். கொத்தமல்லி. கொத்தமல்லி. வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய். குடைமிளகாய். குடைமிளகாய். பூண்டு. பூண்டு. இஞ்சி. இஞ்சி. புதினா. புதினா. வாழைக்காய். வாழைக்காய். பூசணிக்காய். பூசணிக்காய். புடலங்காய். புடலங்காய். காலிஃப்ளவர். காலிஃப்ளவர். கருவேப்பிலை. கருவேப்பிலை. பீட்ரூட். பீட்ரூட். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம நிறைய காய்கறிகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. இதுல எந்த காய்கறி ஆரஞ்சு நிறத்துல இருக்கு? கேரட். சரியான விடை, கேரட். இதுல எந்த காய்கறி பச்சை நிறத்துல இருக்கு? பச்சை மிளகாய். சரியான விடை, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரமாய் இருக்கும். சரியா தவறா? சரி. சரியான விடை. பாகற்காயின் சுவை என்ன? இனிப்பா கசப்பா? கசப்பு. சரியான விடை. இதில் எந்த காயை அறியும் போது கண்களில் எரிச்சல் வரும்? வெங்காயம். சரியான விடை, வெங்காயம். சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நம் நாட்டின் தேசிய காய் பூசணிக்காய். என்ன காய்? பூசணிக்காய். குழந்தைகளா, காய்கறிகளை தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம உடல் உறுப்புகளின் பெயர்களை தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தலை. தலை. முடி. முடி. நெற்றி. நெற்றி. கண். கண். மூக்கு. மூக்கு. காது. காது. வாய். வாய். நாக்கு. நாக்கு. கன்னம். கன்னம். தாடை. தாடை. கழுத்து. கழுத்து.
தோள்பட்டை தோள்பட்டை கை கை மார்பு மார்பு விரல் விரல் வயிறு வயிறு இடுப்பு இடுப்பு தொடை தொடை முட்டி முட்டி கால் கால் பாதம் பாதம் கால் விரல் கால் விரல் குழந்தைகளா, இப்ப நீங்க உடல் உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. பார்க்க உதவும் உறுப்பு எது? கண். சரியான விடை கண். நாம கண்களால தான் பார்ப்போம். நாம காதால கேட்கிறோம். சரியா தவறா? சரி. சரியான விடை. சுவைகளை அறிய பயன்படும் உறுப்பு எது? நாக்கு. சரியான விடை. ஓடுவதற்கு எந்த உறுப்பின் உதவி தேவை? கால். சரியான விடை. சுவாசிக்க பயன்படும் உறுப்பு எது? மூக்கு. சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். என் குடும்பம். அம்மா அம்மா. அப்பா அப்பா. அண்ணன் அண்ணன். அக்கா அக்கா. தங்கை தங்கை. தம்பி தம்பி. மாமா மாமா. அத்தை அத்தை. பாப்பா பாப்பா. தாத்தா தாத்தா. பாட்டி பாட்டி. அம்மா அப்பா. அண்ணன் அக்கா. தங்கை தம்பி. பாப்பா. மாமா. அத்தை.
தாத்தா பாட்டி குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டு விலங்குகள். வீட்டு விலங்குகள் நமக்கு நிறைய பயன்களை தருது. உதாரணமா சொல்லணும்னா பசுமாடு நமக்கு பால் தருது. இது போல ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு பயனை தருது. என்னென்ன வீட்டு விலங்குகள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பசுமாடு பசுமாடு ஆடு ஆடு செம்மறி ஆடு செம்மறி ஆடு கழுதை கழுதை நாய் நாய் ஒட்டகம் ஒட்டகம் கோழி கோழி வாத்து வாத்து எருமை மாடு எருமை மாடு பூனை பூனை முயல் முயல் குதிரை குதிரை சேவல் சேவல் பன்றி பன்றி வான்கோழி வான்கோழி குழந்தைகளா, இப்ப நம்ம வீட்டு விலங்குகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. இதில் வீட்டை காக்கும் விலங்கு எது? நாய் சரியான விடை. பொதி சுமக்கும் விலங்கு எது? கழுதை சரியான விடை. இதில் எந்த விலங்கு நமக்கு பால் தரும்? பசுமாடு சரியான விடை. மியாவ் என்று கத்தும் விலங்கு எது? பூனை சரியான விடை. இதில் முட்டையிடும் பறவை எது? கோழி சரியான விடை. இதில் வேகமாக ஓடும் விலங்கு எது? முயல் சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள் அப்படின்னா இயற்கையா காட்டுல வாழக்கூடிய விலங்குகள் தான் காட்டு விலங்குகள். இப்ப என்னென்ன காட்டு விலங்குகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிங்கம் சிங்கம் புலி புலி யானை யானை
குரங்கு குரங்கு ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி கரடி கரடி நரி நரி ஓநாய் ஓநாய் முதலை முதலை பாம்பு பாம்பு மான் மான் சிறுத்தை சிறுத்தை வரிகுதிரை வரிகுதிரை காண்டாமிருகம் காண்டாமிருகம் பைமான் பைமான் காட்டெருமை காட்டெருமை கழுதை புலி கழுதை புலி நீர் யானை நீர் யானை குழந்தைகளா, இப்ப நாம காட்டு விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. காட்டின் ராஜா யாரு? சிங்கம் சரியான விடை. தந்தம் உள்ள விலங்கு எது? யானை சரியான விடை. எந்த விலங்கின் கழுத்து நீண்டு இருக்கும்? ஒட்டகச்சிவிங்கி சரியான விடை. நம்முடைய தேசிய விலங்கு என்னன்னு தெரியுமா? புலி சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சுவாரஸ்யமான விளையாட்டுகளும் இருக்கு. தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1 1 ஒரு சூரியன். ஒரு சூரியன் 2 2 2 பந்துகள். 2 பந்துகள் 3 3 பிறந்த நாள் தொப்பிகள். 3 பிறந்த நாள் தொப்பிகள் 4 4 வீடுகள். 4 வீடுகள் 5 5 மீன்கள். 5 மீன்கள் 6 6
6 மிட்டாய்கள். 6 மிட்டாய்கள். 7 7 பலூன்கள். 7 பலூன்கள். 8 8 நாய்க்குட்டிகள். 8 நாய்க்குட்டிகள். 9 9 பூக்கள். 9 பூக்கள். 10 10 வரைமெழுகுகள். 10 வரைமெழுகுகள். இப்போது கேள்வி நேரம். வானத்துல பகல்ல ஒன்றே ஒன்றுதான் இருக்கும். அது என்னது? சூரியனா நிலாவா? சூரியன். சரியான விடை. காருக்கு எத்தனை சக்கரங்கள் உள்ளது? 4. சரியான விடை 4. உங்க ஒரு கையில எத்தனை விரல்கள் இருக்கு? 5. சரியான விடை. எறும்புக்கு எத்தனை கால்கள் இருக்கு? 6. சரியான விடை. வானவில்ல எத்தனை வண்ணங்கள் இருக்கு? 7. சரியான விடை. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்கள் இருக்கு? 8. சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருவ காலங்கள். பருவ காலங்களுக்கு ஏற்ப நம்முடைய உணவுகள், உடைகள் இது எல்லாமே மாறும். என்னென்ன பருவ காலங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது வசந்த காலம். என்ன காலம்? வசந்த காலம். வசந்த காலங்கள்ல பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்லாம நீண்ட நேரமா தூங்கிட்டு இருந்த விலங்குகள் எல்லாம் வெளியில வரும். இந்த காலம் எல்லோருக்குமே பிடித்த காலம், வசந்த காலம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கோடை காலம். என்ன காலம்? கோடை காலம். கோடை காலத்துல வெயில் சுட்டடிக்கும். கோடை காலத்துல பருத்தி ஆடைகளை தான் நாம அணியணும். அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல நம்மள குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு இளநீர் மற்றும் தர்பூசணி இது போன்ற பழங்களை நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல எல்லா பள்ளிகளுமே விடுமுறை விட்டுருவாங்க. அதனால நிறைய பேர் வெளியூருக்கு போவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த காலம். அடுத்து நம்ம பார்க்க போறது மழை காலம். என்ன காலம்? மழை காலம். மழை காலத்துல மழைகள் நல்லா பொழியும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைகள்லாம் காகித படகுகளை விட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நமக்கு தேவைப்படுறது குடை. வெளியில எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னாவே குடைய நம்ம பயன்படுத்துவோம்.
அடுத்தது நம்ம பார்க்க போறது இலையுதிர் காலம். என்ன காலம்? இலையுதிர் காலம். ரொம்ப அழகா சொன்னீங்க. பொதுவா இலையுதிர் காலம் அப்படிங்கிறது இலைகள் எல்லாம் மரங்கள்ல இருந்து கீழே விழும். அது மட்டும் இல்லாம பல வண்ணங்களை கொண்டும் இருக்கும். இந்த காலத்துல கொஞ்சம் குளிராகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது குளிர்காலம் அல்லது பனிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காலம்? குளிர்காலம். பனிகாலத்துல அதிக குளிரா இருக்கும். அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துக்கு தேவையான உடைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பளி ஆடைகள். அதனால நமக்கு கம்பளி ஆடைகள் தேவைப்படும். இந்த பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா மரங்கள்ல இலைகள் எதுவுமே இருக்காது. பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். பருவ காலங்கள். வசந்த காலம். என்ன காலம்? வசந்த காலம். கோடை காலம். என்ன காலம்? கோடை காலம். மழை காலம். என்ன காலம்? மழை காலம். இலையுதிர் காலம். என்ன காலம்? இலையுதிர் காலம். குளிர்காலம் அல்லது பனிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காலம்? குளிர்காலம். குழந்தைகளா, இப்ப நீங்க பருவ காலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. கோடை காலத்துல அணிய வேண்டிய ஆடைகள் என்ன? பருத்தி ஆடைகள். சரியா சொன்னீங்க, பருத்தி ஆடைகள். இலைகள் உதிரும் காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இலையுதிர் காலம். ரொம்ப அழகா சொன்னீங்க, இலையுதிர் காலம். மழை காலத்துல நம்ம வெளியில போகும்போது என்ன எடுத்துட்டு போவோம்? குடை. சரியான விடை, குடை. எந்த காலத்துல நம்ம கம்பளிய பயன்படுத்துவோம்? குளிர்காலம். சரியான விடை. உங்களுக்கு பிடித்த காலம் எது? கோடை காலம். ஏன்? ஏன்னா அப்பதான் ஸ்கூல் எல்லாம் லீவா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.